பார்க்கணும்னா இப்ப என்னமோ சொல்றாங்க செவரொட்டியா. என்னது செவரொட்டி. அந்த செவரொட்டி டெய்லி ஒன்று வாங்கி கொடுத்தா ரத்தம் நல்லா ஊறுமா. சரிடான்னு செவரொட்டி எவ்வளோடான்னு கேட்டா இவ்வளவுதானே இருக்கு, 250 ரூபா கேட்கிறேன் மதுரையில. சரிடான்னு போனான், வாங்கி கொடுக்குறான். காசே இல்லையே, என்ன செய்ய போறோம்னு எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்ன தெரியுமா செய்தார்? இன்றைக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த எங்கள் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் 4500 ரூபாய் விலைமதிக்கக்கூடிய தாய்சை ஊட்டச்சத்து புத்தகத்தை கூடையோடு கொடுத்து ஏழை மக்களை சிரிக்க வைத்தார். அதோட விடல, அப்படியே என் பிள்ளைய கொண்டு போனேன் அரசு மருத்துவமனைக்கு கூட்டு போனேன். என் வீட்டு பாப்பா, அழகான ஒரு பாப்பா பெத்த கொடுத்து என் பேத்திய பெத்து கொடுத்த உடனே நான் துணி எடுத்து தரல, 1 ரூபாய்க்கு நான் துணி எடுத்து தரல, ஒரு சோப்பு வாங்கி தரல. எங்கள் அண்ணன் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து கையொப்பமிட்டார் அல்லவா? தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 16 வகையான பரிசு பெற்றவன் தானா வந்துருச்சு. பெட்டியை நானும் திறந்து பார்க்கிறேன். திறந்தா அண்ணன் என் பேத்தி படுக்கிறதுக்கு உங்க பேத்தி படுக்கிறது அக்கா, பொய் கிடையாது, உண்மை. அழகான பேபி மெத்தை எடுத்துக்கு என் பேத்தியை போட்டா, அடுத்து பார்த்தா ஒரு கொசுவலை பொத்திட்டு என் பேத்திக்கு. அதோட உடலை திருப்பி பார்த்தா அழகான ஒரு பால்டப்பா, அதோட உடல கண்மையி, அதோட உடல கைப்பாசி, கால்பாசி, அதோட உடல பேபி சோப்பு, பேபி ஷாம்பு, பேபி சுண்டு, அதோட உடல கடைசி என்னமோ அட்டைப்பட்டி இருக்கு, அதையும் வச்சு பார்த்தேன். என்ன தெரியுமா இருந்துச்சு? என் பேத்தி அழுதா கையில வச்சு ஆட்டுறதுக்கு அழகான கிழக்கு இருந்துச்சுடா பாவிகளா. அந்த கிழக்கு ஆட்டுனா அழுத பேத்தி என் பேத்தி வாயை மூடிருச்சு, அழுகவே இல்லை. அந்த கிழக்கை பார்த்து சிரித்துக் கொண்டே இருந்தது. எதற்கு சொல்றோம் என்று சொன்னால், நாட்டிலே புரட்சி தலைவி அம்மா அவர்களும் எங்கள் அண்ணன் எடப்பாடி அவர்களும் கொண்டு வந்த திட்டத்தை தருவதற்கு வக்கில்லாத அரசு, வகையில்லாத அரசு எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டார். எதுவுமே இல்லை. பார்த்தா தாலிக்கு தங்கம் 1 பவுன் கொடுத்தோம், இல்லைன்ட்டான். அதுக்கடுத்து பார்த்தா திருமண உதவித்தொகை, அதுக்கு வழி இல்லை. பிறக்கிற பிள்ளைக்கு பரிசு பெற்றாங்க, அதுக்கு வழி இல்லை. என்னடான்னு பார்த்தா பூராமே கடல்ல இருக்குன்றான். எதுல இருக்கு? பூராமே கடல்ல இருக்கான். கடல்ல இருக்கிறதுக்கு என்னடா பண்ணீங்க? 2000 மணி கிளினிக்க மூடி பால் ஊத்தி வேலை பார்த்தவனுக்கு சங்க ஊதி வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க. அதுல போட்டு சம்பளம் எங்கடா? அதுல இயக்கிட்ட பொருள் எங்கடா? தெரியல. அதோட இல்ல, 2500 செவிலியர்கள் என்ன தெரியுமா? அவங்க பூரா கொரோனா நேரத்துல தற்காலிக பணியாளர்களா எங்க அண்ணன் நியமனம் செய்யறாங்களா, அவங்கள பூரா வீட்டுக்கு அனுப்பியாச்சு. காசு எங்கட சம்பளம் பூரா மிச்சம் கொடுங்கறாங்கன்னா அதுவும் இல்லை. அதுதான் இல்லைன்னு பார்த்தா, அட்டே அப்பா உங்க பிள்ளைங்க வேலைக்கு போகுதா, அம்மா மினி ஸ்கூட்டர் மானிய விலையில கொடுத்தோம், அதை கொடுங்கடான்னா அதுக்கும் நிதி இல்லை. என்னதான் தர போறீங்கன்னா தெரியல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்கள் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை பூரா சொல்றோம். இன்னைக்கு ஒருத்தர் இருக்காரு சுகாதாரத்துறை அமைச்சர். அவர் என்ன தெரியுமா செஞ்சிருக்காரு? சுகாதாரத்துறை அமைச்சர் நல்ல மாரத்தான் ஓடுறாரு. அதுக்கடுத்து பார்த்தா நல்லா கையை அப்படி வீசி வாக்கிங் போறாரு. ஒரு 6 மாசம் 1 வருஷம் இருக்கும். ஒரு பேப்பர் எடுத்து படிச்சு பார்த்தேன். அந்த பேப்பர்ல பார்த்தா என்ன தெரியுமா இருக்கு? சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிக்கை கொடுத்திருக்காரு. என்ன தெரியுமானே? கல்யாணம் முடிச்சு 6 மாசத்துல நயன்தரா எப்படா 2 பிள்ளை பெற்றான்னு விசாரிக்கிறதுக்கு சண்டால பாதி சுகாதாரத்துறை மந்திரி ஒரு குழு போட்டிருக்காரு. எதுக்கியா இந்த குழு? இந்த குழு எதுக்கு? நயன்தரா 6 மாசத்துல பிள்ளை பார்த்தா எப்படான்னா உதயநிதிட்ட கேட்டா அவங்க பழைய காதலி அவரே போன் போட்டு கேட்டு உங்களுக்கு வழக்கம் சொல்லிட்டு போறாரு. என்னையாது? அது மாத்திரம் கிடையாது, அது மாத்திரம் இல்ல. அட்டே எங்க அப்பா ஊரா போனாருன்னா எலெக்ஷன் அப்ப போய் என்ன தெரியுமா செஞ்சாரு? ஸ்டாலின் வர்றாரு, விடியல் தர போறாரு, இதுதான் மக்களோட முடிவுன்னா. எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க அக்கா பாண்டியம்மான் இருக்கு, முனியம்மான் இருக்கு. ரெண்டும் சேர்ந்து என்ன தெரியுமா? 2 கிழவியும் சேர்ந்து கரண்ட் புல்லு கட்ட போகுதுங்க. எங்க போகுதுங்க? கரண்ட் புல்லு கட்ட போகுதுங்க. வேற போய் ஐயா இந்தாங்க வீட்டு பில்லு அட்டை, என் சர்வீஸ் நம்பர் போட்டு எனக்கு எவ்வளவு வந்திருக்குன்னு சொல்லுங்க. உடனே அந்த ஆளு வாங்கி 5216 முனியம்மா பேர்ல இருக்கா 1700 ரூபா கரண்ட் புல்லு கட்டு அப்படின்னு உடனே அந்த மாதிரி இருக்கிற 1700 என் வீட்டுல ஒரு ஃபேன் வச்சிருக்கேன்டா, சண்டால பாவி டிவி இல்லடா, ஒரு லைட் வச்சிருக்கேன்டா, நாசமா போறவனே ஒண்ணுமே இல்லடா என் வீட்டுல, எதுக்குடா கேட்கிற அப்படின்னு
உடனே அவர் சொல்றாரு, நான் கேட்கல, ஸ்டாலின் அரசாங்கம் கேட்குது, கட்டிட்டு போ அப்படின்னு. எங்கேயும் முடியும்மா, 5000 தருவான்னு சொன்னையே, மாசம் 1000 ரூபாய் தருவான்னு சொன்னையே, உன் பேச்ச கேட்டு நாசமா போறவனுக்கு ஓட்ட போட்டு என் மனசுல இருக்கிற 1750 ரூபாய கரண்ட் பில்லா புடிங்கி தாண்டி நல்லா இருப்பியா, நாசமா போயிருவேன். சாமானிய பிள்ளை இன்னைக்கு கலருது. அதுக்கப்புறம் பார்த்தா புண்டாட்டி புருஷனுக்கு சண்டை இழுத்து விட்டாங்க. அக்கா நல்லா கேளுங்க, 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இந்த 1000 ரூபாய் கொடுத்தா ஊரா ஃபார்ம் கொடுத்தான். ஃபார்மை கொடுத்தா அந்த ஃபார்ம்ல அண்ணே ஒன்றியா, அந்த ஃபார்ம்ல என்ன தெரியுமா இருக்கு, ஃபார்மை பூரா கொடுத்தாங்களா, வாங்கி படிக்கிறான். உனக்கு சொந்த வீடு இருக்கா, வாடகை வீடு இருக்கா, உனக்கு ஒரு புண்டாட்டியா 2 புண்டாட்டியா, ஒரு புருஷனா 2 புருஷனா, ஒரு சிலிண்டர் வச்சிருக்கியா 2 சிலிண்டர் வச்சிருக்கியா, நீ கார் வச்சிருக்கியா பைக் வச்சிருக்கியா, உன் அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு எல்லாம் போட்டு கொடுத்துட்டான். கொடுத்து நம்மளால வேலையை விட்டு எடுத்து கொண்டு போய் ரேஷன் கார்டு கொடுத்துருச்சு. அதுல ஒருத்தனுக்கு மெசேஜ் வருது செல்லுல, என்ன தெரியுமா வருது, நீங்கள் 1000 ரூபாய் பணம் பெறுவதற்கு தகுதி இல்லை, உங்க வீட்டுல கார் இருக்குன்னு. அவன் என்ன தெரியுமா செய்யறான், சண்டால பாவிகளா என் வீட்டுல காரே இல்ல, ஸ்டாலின் அரசாங்கம் கார் இருக்குன்னு சொல்லிருச்சு, என் காரை கண்டுபிடிச்சு கொடுக்கறான்னு அவன் ஒரு பக்கம் போறான்.